ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபீல்ட்ல இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கம். உங்க கஸ்டமர்ஸை கன்வெர்ட் பண்றதுக்கான ஒரு ப்ரொஃபஷனல் அணுகுமுறை பத்தின இந்த விரிவான விளக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். சரி, நாம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். நம்ம எல்லாருக்குமே மனசுல இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, நம்ம இவ்ளோ முயற்சி செஞ்சோம், ஏன் நம்ம லீட்ஸ் கஸ்டமரா மாற மாட்டேங்கிறாங்க? இதுக்கான விடையை தான் நம்ம இப்ப ஆழமா பார்க்க போறோம். நிறைய பேர் பண்ற முதல் மற்றும் மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஒரு லீட் வந்த உடனேயே அவசரமா அவங்களுக்கு ஒரு பாலிசியை விற்க முயற்சி பண்றதுதான். இதுதான் உங்க கன்வர்ஷனை முதல்ல தடுக்குது. ஓகே, அப்போ இந்த முதல் பகுதியில ஒரு புது கான்டாக்டை எப்படி வெற்றிகரமான ஒரு க்ளோசிங்கா மாத்துறதுங்கிற அந்த அடிப்படை ஃபார்முலாவை பத்தி பார்க்கலாம். இந்த ஒரு வரிய நல்ல மனசுல ஏத்திக்கோங்க. நீங்க அவசரமா விற்க நினைக்கிறத விட்டுட்டு முதல்ல அந்த கஸ்டமர் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும். அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா போதும், க்ளோசிங் தானா நடக்கும். இது சேல்ஸ் கிடையாதுங்க, இது ஒரு ரிலேஷன்ஷிப். சரி, அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி பில்ட் பண்றதுன்னு கேக்குறீங்களா? அதுக்கு தான் இப்போ ஒரு தெளிவான ஸ்டெப் பை ஸ்டெப் பிளானை நம்ம பார்க்க போறோம். இதை நீங்க உடனே யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்க பாருங்க, இதுதான் அந்த ப்ரொஃபஷனல் ஃபாலோ அப் சிஸ்டம். முதல் நாள் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான், மெதுவா ஆரம்பிக்கிறோம். 2வது நாள் அவங்களுக்கு ஏன் இன்சூரன்ஸ் தேவைங்கிற அந்த உண்மையான அவசியத்தை உருவாக்குறீங்க. 3வது நாள் அதோட நன்மைகளை ஒரு உதாரணத்தோட சொல்றீங்க. 5வது நாள் ஒரு சின்ன ரிமைண்டர், அவ்வளோதான். 7வது நாள்ல தான் முதல் முறையா க்ளோசிங்கே ட்ரை பண்றீங்க. ஒருவேளை அப்பவும் நடக்கலையா, கவலையே வேண்டாம். வாரம் அவங்களுக்கு உபயோகமான மெசேஜ் அனுப்பும்போது அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகி க்ளோசிங் தானாவே நடக்கும். இந்த சிஸ்டம்ல ஒவ்வொரு நாளும் என்ன மெசேஜ் அனுப்புறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியான நேரத்துல சரியான மெசேஜ் அனுப்புனாதான் ஜெயிக்க முடியும். முதல் நாள் மெசேஜ் இதுதான். பாத்தீங்களா, எவ்வளோ சிம்பிளா மரியாதையா இருக்கு. எந்த ப்ரெஷரும் இல்ல. இலவச ஆலோசனைன்னு சொல்லும் போது அவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. இது ஒரு சூப்பரான முதல் ஸ்டெப். இப்ப பாருங்க, இதுதான் தேவையை உருவாக்குற மெசேஜ். இந்த ஒரு கேள்வி அவங்கள ஒரு நிமிஷம் ஆழமா யோசிக்க வைக்கும். திடீர்னு ஒரு 2லிருந்து 5 லட்சம் ரூபாய் ஹாஸ்பிட்டல் செலவு வந்தா நம்ம ரெடியா இருக்கோமா அப்படின்னு அவங்களே கேட்க வைக்கிறீங்க. இன்சூரன்ஸோட உண்மையான அவசியத்தை இந்த ஒரு கேள்வி புரிய வச்சிடும். தேவைய புரிய வச்சதுக்கு அப்புறம் அதுக்கு தீர்வும் சொல்லணும்ல. இந்த மெசேஜ் அதை தான் பண்ணுது. கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட், பெரிய பில்லுல இருந்து பாதுகாப்பு, நாளைக்கு நிம்மதியான வாழ்க்கை, இப்படி என்னென்ன கிடைக்கும்னு தெளிவா லிஸ்ட் பண்ணிடுறீங்க. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜுங்க. இது லாஜிக்கை தாண்டி அவங்க எமோஷன்ஸை டச் பண்ணும். நம்ம வண்டிக்கு, நம்ம மொபைலுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் போடுறோம். ஆனா நம்ம உடம்புக்கு? இந்த கேள்வி அவங்க மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு அவசர உணர்வையும் உருவாக்கும். 5வது நாள் ஒரு ஜென்டில் ரிமைண்டர். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க. நாம பாலிசின்னு சொல்லல, குடும்ப பாதுகாப்புன்னு சொல்றோம். இது நீங்க ஒரு சேல்ஸ்மேன் இல்ல, அவங்க நலன்று அக்கறை இருக்கிற ஒருத்தன்னு காட்டும். இப்போ க்ளோசிங் அட்டெம்ப்ட். ஆனா இது ஒரு சாஃப்டான அணுகுமுறை. உங்க பட்ஜெட்டுக்கும் தேவைக்கும் ஏத்த மாதிரி ஒரு நல்ல பிளானை நான் சொல்றேன், ஆனா எந்த கட்டாயமும் இல்லைன்னு சொல்லும்போது கஸ்டமருக்கு பயம் போயிடும். சரி பேசலான்னு அவங்களே முன்ன வருவாங்க. ஒருவேளை க்ளோசிங் நடக்கலன்னா கூட அந்த கான்டாக்டை விட்டுறாதீங்க. வாரத்துக்கு 2-3 தடவை ஒரு ஹெல்த் டிப்ஸ் மாதிரி ஏதாவது வேல்யூவான மெசேஜ் அனுப்புங்க. இது உங்களை ஒரு ஸ்பேமரா காட்டாது, ஒரு நல்ல அட்வைசரா காட்டும். சரி, வாங்க இப்போ சில கோல்டன் ரூல்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் உங்க ஃபாலோ அப் ஸ்டைலையே மாத்த போற ப்ரொஃபஷனல் சீக்ரெட்ஸ். இந்த ரூல்ஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரே மெசேஜை திருப்பி அனுப்பாதீங்க, போர் அடிச்சிடும். 2வது வெறும் லாஜிக் மட்டும் பேசாதீங்க, எமோஷனையும் லாஜிக்கையும் கலந்து பேசுங்க. அப்பப்போ ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புனீங்கன்னா நம்பிக்கை இன்னும் அதிகமாகும். ரொம்ப முக்கியம், எப்பவுமே கஸ்டமர் பேரை சொல்லி மெசேஜ் பண்ணுங்க. அது ஒரு பர்சனல் டச் கொடுக்கும். கடைசியா ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா காலை நேரத்தில் மெசேஜ் அனுப்புனா நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். பார்க்க சின்ன விஷயமா இருந்தாலும் இதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசு. இந்த ஸ்லைடு அதைத்தான் சூப்பரா விளக்குது. லாஜிக் அப்பீல்ங்கிறது பெரிய மெடிக்கல் பில் கவர் ஆகும், டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு, கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்றது. ஆனா எமோஷனல் அப்பீல் தான் அவங்கள முடிவெடுக்க வைக்கும். அதாவது குடும்பத்தோட பாதுகாப்பு, உங்க சேவிங்ஸை காப்பாத்துறது, மன நிம்மதி, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்கள வாங்க தூண்டும். ஸோ 2யும் கலந்து யூஸ் பண்ணுங்க. இப்போ நாம ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது உங்க மைண்ட் செட் பத்தினது. ஹெல்த் இன்சூரன்ஸ்ங்கிறது வெறும் ஒரு ப்ராடக்ட் இல்ல, அது ஒரு அத்தியாவசிய தேவைங்கிறத முதல்ல நீங்க நம்பணும். அதை கஸ்டமருக்கும் புரிய வைக்கணும். ஏன்னா மெடிக்கல் செலவு நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. ஒரே ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஒருத்தரோட மொத்த சேவிங்ஸையும் காலி பண்ணி அவங்கள கடன்காரங்க ஆக்கிடும். சிம்பிளா சொல்லணும்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் உண்மையில என்ன செய்யுது? 1, உங்க சேவிங்ஸை பாதுகாக்குது. 2, நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்க உதவுது. 3, அந்த கஷ்டமான நேரத்துல மன அழுத்தத்தை குறைக்குது. இது ஒருத்தரோட வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பாசிட்டிவ் இம்பாக்ட் பாருங்க. அதனால இன்னைக்கே இருந்து உங்க மைண்ட் செட்டை டோட்டலா மாத்துங்க.
நீங்க ஒரு பாலிசியை விக்கல, ஒரு குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கறீங்க. நீங்க ஒரு சேல்ஸ்மேன் கிடையாது, நீங்க ஒரு ப்ரொடெக்ஷன் அட்வைசர். இந்த செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி. அடுத்த தடவை நீங்க ஒரு கஸ்டமர் கிட்ட பேசும்போது வெறும் பாலிசியை விக்கிறதுக்கு பதிலா உண்மையான பாதுகாப்பை கொடுக்க உங்க அப்ரோச்சை எப்படி மாத்திக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. வெற்றி நிச்சயம்.